August 3, 2021 இந்த டேட்டில் தான் ரியல்மியோட லான்ச் ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து அவங்க மேக்டார்ட் கான்செப்ட் வந்து அவங்க ரியல்மி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ்ன்னு சொல்கிறதோட ரீயூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஆப்பிள் ஏற்கனவே போன வருஷமே இதை ஆப்பிள் 12ஓட பண்ணிட்டாங்க, ஐஃபோன் 12ஓட பண்ணிட்டாங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் அவங்க ஒரு 7 ப்ராடக்ட் மேக்னட்டிசம் வச்சு தான் ஒரு கான்செப்டுவலாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த 7ல் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஃபோன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட பாக்ஸோ ரிவ்யூ யூனிட்டோ கிடையாது, ஆனால் அவங்க சொன்னதை வச்சு அது ஒரு கிமிக்கா இல்லைன்னா உண்மைக்கே ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குமான்னு ஒரு சின்ன கெஸ், அவ்வளோதான். என் பேர் avneeshan. நீங்கள் பார்த்துட்டு T4 தமிழன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் ஃபோன்லேருந்தே வருவோம். இதோட கீஸ்பெக் எதுவுமே அவங்க சொல்லலை. ஃபோன் பார்க்க நல்லா லுக்காக தான் இருக்குது, ஆனால் இதில் அவங்க மெயினாக சொல்ல வந்தது இந்த மேக்னட்டிசம் இஸ் ஃபியூச்சர். எத்தனை வருஷம் கழித்து சொல்கிறாங்க பாருங்க, மேக்னட்டிசம் இஸ் ஃபியூச்சர்னு. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்கிற மாதிரியே தான் ஒரு பேட் இருக்குது. அந்த பேடு மேலே வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, அந்த சார்ஜிங் காயில் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு தின் லேயரான ஒரு மேக்னெட் இருக்குது, ரொம்ப தின் லேயர் மேக்னெட். ஸோ ஃபோன் பல்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கையில் பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். அவங்க காமிச்ச ஃபோட்டோஸ் வரைக்கும் அது அவ்வளோ பல்கியாக தெரியல. ஸோ இந்த ஃபோன் கீ ஸ்பெக்ஸ் எதுவும் இல்லாமல் வெறும் அந்த மேக்னெட்டிசம் வச்சு தான் அவங்க காமிச்சிருக்காங்க. இந்த மேக்னெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, வயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபோன் வச்சா மட்டும்தான் சார்ஜ் ஆகும். இந்த ஓரியன்டேஷன் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் அப்படி பக்கத்தில் கொண்டு போனாலே கபக்குன்னு பிடிக்கிறக்காண்டி தான் இந்த வயர்லெஸ் சார்ஜிங்க்கு மேக்னட்டிசம். ஐஃபோன் 12லையும் இதை தான் சொல்லியிருந்தாங்க, இவங்களும் இதை தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க். இது வந்து ஏற்கனவே சாம்சங்கில் Note 10 Plus ரிலீஸ் ஆக போதே ரிலீஸ் ஆனது தான். Note 10 Plus ரிலீஸ் ஆகி 2 years ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தான், ஆனால் அதோட ஸ்லிம்மாக இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் அதில் வந்துடுது, அதுலேயும் சேம் மேக்னெட் இருக்குது. ஸோ ஓரியன்டேஷன் மிஸ் ஆகாமல் அது கேட்ச் ஆகும், அவ்வளோதான் இந்த பவர் பேங்க்கோட கான்செப்ட். எதுவும் ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலை. இப்போ அந்த வயர்லெஸ் சார்ஜிங் டாக்ஸ் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ROGயோட ஆரோ ஆக்டிவ் கூலர் மாதிரி ஃபோனோட பேக்கில் ஸ்டிக் ஆகிக்கிறோம். அதாவது இந்த மேக்னெட் சென்டர் ஓரியன்டாக இருக்கிறனால சென்டரில் ஸ்டிக் ஆகிரும். அண்ட் இது ஒரு 50 watt சார்ஜர்னால கேம் ஆட போதே ஃபாஸ்ட்டாக டாப் அப் பண்ணிடலாம். அண்டு மேக்னெட்டு, 50 watt சார்ஜரு, கேமு 3ம் ப்ளே ஆக போது கண்டிப்பாக ஃபோனு ஹீட் ஆகும், சார்ஜரும் பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் ஆகலாம். ஸோ இதில் இந்த சார்ஜரில் இது இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வென்டிலேஷன் சிஸ்டமும் இருக்குது. அதனால இது ஒரு ஏரோ ஆக்டிவ் கூலர் மாதிரி கூட ஒர்க் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். இந்த 50 watt சார்ஜர் பார்த்தீங்கன்னா OnePlusலேருந்து எடுத்தது. மேக்னெட்டோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லேருந்து எடுத்தது. அதாவது ரியல்மி 2க்கும் நல்ல ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகி புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரெகுலரான ஒரு 15 watt இது ரெகுலர்னால் அதுக்காண்டி இல்லை மேக்னெட் இல்லைன்னு கிடையாது, இதுலேயும் அந்த ஓரியன்டேஷனுக்கு வேண்டி மேக்னெட் வச்சுருக்காங்க. அந்த தின் மேக்னெட் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் மேட்ரு. ப்ரோ லைட் ஃபார் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு கேஸ் இது பண்ணியிருக்காங்க. இதுவும் எப்படின்னா அந்த மேக்னெட் பேஸ் தான், பட் இது வந்து டைரெக்டாக கேபிள் யூஸ் பண்ணி இந்த எல்இடியை ஆப்ரேட் பண்ண போகிறது இல்லை. சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எல்இடி இருக்குது கேமரா பம்பை சுற்றி, அதை ஃப்ளிப் பண்ணி செல்ஃபிக்கும் கொண்டு வந்துக்கலாம். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த காயில் மொபைல் காயிலேருந்து இதில் இருக்கிற காயிலுக்கு பவர் சப்ளை ஆகிக்கிறோம், அவ்வளோதான். இது பார்க்க லுக்காக இருக்குது. ஆனால் இது வந்து ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஆப்பிளோட கான்செப்ட் வீடியோ இல்லை, ஆப்பிள் ஃபோனுக்கான ஒரு கான்செப்ட் வீடியோலாம் பார்த்துருக்கேன். கேஸ் இருக்கும், கேஸ்குள்ளேயே ஒரு அந்த தண்டர்போல்ட் பின் இருக்கும், ஃபோனை போட போதே ஃபோனில் கனெக்ட் ஆகிரும், சரியா. அண்டு அந்த அதே மாதிரி கேமரா பம்ப் சுற்றி ஒரு இருக்கும், இழுத்து விட்டோன்னா முன்னாடி செல்ஃபிக்கு வந்துடும். அதே தான் இங்கே கிட்டத்தட்ட அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா MagDart வாலெட். MagSafeல இருக்கிறதே தான், வேறு எதுவும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கார்டு சேவ் பண்ணிக்கல அதுக்குள்ளே வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு பவுச், அந்த பவுச்சில் ஒரு அலுமினியம் ஸ்டாண்ட் இருக்குது, அதில் ஒரு 3 கார்டு வச்சுக்கலாம். இதுவும் மேக்னெட், மொபைலில் இருக்கிற மேக்னெட் மூலமாக நம்ம ஃபோனோட ஒட்டிக்கிறோம், அவ்வளோதான்.
ஸோ இது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ். இது வந்து ரியல்மி ஜிடி ஃபோனை வயர்லெஸ் சார்ஜிங் ஃபோனாக மாற்றும். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். இது டைப் சி மூலமாக ஒர்க் ஆகுது. ஸோ காய்ஸ், இந்த மேக்டார்ட்டுன்னு இது கிட்டத்தட்ட ஒரு கிமிக் மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர்றவங்க அவங்க எல்லாம் ஒரு நார்மல் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மேக்னெட் கொடுத்து மேக்னெட்டிசம்ஸ் ஃபியூச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராடக்டை செல் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில இது உண்மைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 50 வாட் சார்ஜர், அப்புறம் அந்த மேக்டார்ட் சப்போர்ட் இருக்கிற அந்த ரியல்மி ஃப்ளாஷ், அந்த ஃபோன் மாடல் பேர். ஸோ ரியல்மி ஃப்ளாஷும் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அந்த எல்இடி கேஸ் இதுவும் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ப்ரைஸிங் வச்சு தான் இது நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த எல்இடி கேஸ்க்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா 1500 பே பண்ணுவீங்கன்னா அப்போ அது ஒரு வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா இந்த எல்இடி இருக்கிறது மட்டுமே 300 ருபீஸ்க்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் இ-காமர்ஸ் சைட்லலாம் கிடைக்கி. ஸோ மற்றதுலாம் எனக்கு ஓரளவு அவ்வளோ ஒர்த்தியாக இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.